தொடும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் தாமே வருகை சமீபமாக இருக்கிறது. வருகைக்காக எங்களை ஆவி ஆத்மா சரீரமாக எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக விசேஷமாக நாங்க பிரார்த்திக்கிறோம். வந்திருக்கிற யாவும் நீதி வலது கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் வரைக்கும் எங்களோடு இருந்தவர் இனியும் எங்களை நடத்தி செல்லத்தக்க நீங்க மகத்துள்ளவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் இந்த உபவாசத்தின் வேளையில் உங்களை வரவேற்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் பெரியவர். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர். அவர் எப்பொழுதுமே பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். சோ வேதத்தின் அடித்தளத்துல நாம் என்னத்தால கேட்டுக்கிட்டு 5 வாரங்களாக கர்த்தருடைய தியானத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இது 6வது வாரமாக இருக்கிறது. அடுத்த வாரம் என்னதுங்க, நம்மளுடைய தபசு நாட்களுடைய நம்மளுடைய லாஸ்ட் ஒரு வீக்கா இருக்கும். அதுக்கு பிறகு நம்மளுடைய ரெகுலர் ஃபாஸ்டிங் பிரேயர்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ நாம் மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோங்க. 2ல இருந்து நாம் வாசிக்க கேட்போங்க. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். சோ 2 நாளைக்கு முன்னால நடக்கிற ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்போ நம்ம என்ன பண்றாங்க, தியானம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாசிக்க கேட்போங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள் என்ன பண்ணாங்க, கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். சோ இந்த 26ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கமே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்பாக நடக்க போகிற அப்படின்னா பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத அவர்கள் எல்லோருமே ஒரு மனமாக கூடி கைப்பா என்ற பிரதான ஆசானுடைய இல்லத்துக்குள்ள அரண்மனைக்குள்ள எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை அகப்பிடிக்கணும், இல்ல எப்படியாகிலும் தந்திரமாக என்ன செய்யணும், கொலை செய்யணும்ன்ற ஒரு உச்ச நோக்கத்தோடு அவர்கள் எல்லோருமே கூடி வருகிறார்கள். அந்த வசனத்தோட கீழே பகுதியை வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது. பண்டிகை சோ 2 நாள்ல என்ன வரப்போகுதுங்க, ஒரு பண்டிகை வரப்போகுது. அந்த பண்டிகையில இது செய்ய முடியாது என்ற ஒரு கட்டத்துக்குள்ள அவர்கள் பேச்சுவார்த்தை என்ன ஆகுதுங்க, அவருடைய ஆலோசனை கூட்டாளிகள் ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. சோ அவருடைய ஆலோசனைகள் கடைசியாக கொண்டு வந்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்டிகை கிட்ட வந்துட்டு நாம் எதுவுமே செய்யறது வேண்டாம். ஆனாலும் என்ன நடக்குது நாம் பார்ப்போம். இயேசு குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். ஓகே, இது அடையாளத்தின் சின்னமாக சொல்லி அந்த வசனத்தோட தோராய் நீங்கள் வாசிக்க கேட்கும் போது இந்த வெளியேறப்பட்ட தைலமானது அவருடைய மிருத்யுக்கு என்னதுங்க, அடையாளமாக என்னதுங்க, சுத்திகரிப்புக்காக யூஸ் பண்ணுகிற ஒரு சேக்ரமென்ட்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 14க்கு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம் சிஸ்டர். ஏன்னா இப்ப நீங்க 6 வாசிட்டு இருக்கீங்க, நம்ம 14க்கு போயிடுவாங்க. அப்பொழுது 12ல இருந்து ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போய், ஏன்னா இந்த வசனத்துடைய முன்னால நீங்க பகுதியை நீங்க வாசிக்க கேட்டாலும் சரி, யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை கேட்டாலும் சரி, பணப்பை உள்ளவன் சொல்லி அந்த வசனத்துடைய தோராயில நீங்க வாசிக்க கேட்பீங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அங்க 6 நாளைக்கு முன்னாலன்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தோட நீங்க வருவீங்க. எதுங்க, 12ஆம் அதிகாரம் யோவான் புஸ்தகம்
12:1 நீங்க கேட்கும்போது பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பாக அங்க ஒரு விருந்து வைக்கப்படும். பண்டிகை வர 6 நாளைக்கு. ஆனா இங்க நீங்க வாசிக்கும் போது அப்படி வாசிக்கல. 26 நீங்க வாசிக்க கேட்கும்போது 2ஆம் வசனத்துல அப்படி நீங்க வாசிக்கல. 2 நாளைக்கு முன்னாலன்னு போறது. ஆனா அதே போல கதையின் தோற்றத்தை பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பெண்மணியானவள் வந்து என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த இருக்கிற இடத்தை அறிந்து அவர்கள் ஒரு வெளியேறப்பட்ட தைலத்தை உடைக்கிற காட்சியை நாம் கேட்கிறோம். இங்கேயும் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கும் போதும் இதே கதையுடைய தோற்றத்தை நீங்க கேட்பீங்க. ஒரு வெளியேறப்பட்ட தைலத்தை உடைக்கிற விஷயம் அந்த கீழே பகுதியில வாசிக்க கேட்டீங்கன்னா முதல் முறையாக யூதாஸ் காரியன் எண்ணப்பட்டவனுடைய கதையின் தோற்றத்தை பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறான், தரித்திரன் எப்பொழுதுமே உங்களோடு இருப்பார், நான் எப்பொழுதுமே உங்களுடன் இருக்க மாட்டேன். அவள் செய்ததே இவளை தனித்துவமாக விட்டு விடுங்கள். லீவர் அலோன் என்ற வார்த்தையை யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க கேட்பீங்க. மறுபடியாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6ல இருந்து நீங்க 14 வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த கதை தான் போகும். ஆனா 14 இப்பொழுது என்னதுங்க, 12ல இருக்கிற ஒருவன் என்றது ஆண்டவர் தனித்துவமாக இப்ப வெளிப்படுத்துகிறார். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது 12வரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுப்பேன். நான் உங்களுக்கு அவரை என்ன பண்ணுவேன், காட்டிக் கொடுப்பேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். கடைசியா வேற என்ன ஆச்சுங்க, 30 வெள்ளிக்காசுக்காக பேசப்பட்ட ஒரு கிரயமாக அது மாறிவிட்டது. அப்படி கேட்போங்க. 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சமயத்தை என்ன பண்ணாங்க, இருக்கிறது எத்தனை நாளுங்க பண்டிகைக்கு? 2 நாள். சோ இந்த பிளான் என்னங்க, ஒரு வாரமா போட்ட பிளான் இல்ல. சோ பிசாசான உங்க மேல எதிரொலியாக வருகிறான்னா ரொம்ப நாள் பிளான் போட்டு அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. நினைச்சா அச்சா போனா என்னங்க, தாவீது வந்தாரு, கோலியாத்தை அடிச்சாரு, என்னங்க முன்னால போயிட்டாரு. சோ நீங்க நினைக்காது வருஷமா நம்ம மேல பிளான் போட்டு நம்மள இன்னைக்கு நம்மள விழுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. நோ நோ நோ, தட்ஸ் நாட் தி வே தி சேட்டன் வர்க்ஸ். பிசாசான அப்படி வேலை செய்ய முடியாது, வேலை செய்ய மாட்டான். He waits for a right opportunity to put you down. சரியான வேளையில உங்களை கண்டுபிடித்து உன்னை முறியடிக்க அவன் என்னவா இருக்கிறான், is able. இப்போ அவன் சரியான நேரத்துக்காக அவன் என்ன பண்ணாங்க, பார்த்து கொண்டிருந்தான். ஃபாஸ்டா கொஞ்சம் போவாங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாளிலே. சோ 2 நாள் போனது. இப்ப என்ன ஆச்சுங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுடைய முதல் நாள். முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உங்களுக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாக இருக்கிறது. சோ ஓகே, இந்த இன்னான் இடம் என்ற இடம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கூட இன்னான் இடம் என்னங்க, இயேசு கிறிஸ்துவானவர்கள் என்னங்க சீடர்களோட எப்பொழுதுமே கூடி சேர்கிற ஒரு இடம். அதுதான் என்னங்க, மேல் வீடு, மேல் அறை என்ற இடம் தான் அது. சோ ஏசப்பா கூட இருக்கும் போது அவர்கள் இந்த இடத்துல தான் கூடினாங்க. ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு என்னதுங்க, அவரோட 40 நாள் பூமியில் இருக்கிற நாட்கள் ஊழியம் இங்கதான் நடந்தது. அதுக்கு பிறகு ஏசப்பா 1ஆம் அதிகாரத்தினுடைய தோராய்களை போல என்ன நினைக்கிற 1ஆம் அதிகாரம் 5, 6 எல்லாம் நீங்க வாசிக்க கேட்கும்போது அவர் வானத்துல அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு சொல்லி இந்த வாசனத்துடைய தோராய்களை நீங்க கேட்பீங்க. 2ஆம் அதிகாரத்துடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா அந்த மேல் அறை வீட்டுக்குள்ள அவர்கள் ஒருவனமாக கூடி இருக்கும்போது பலத்தின் காத்து இறங்கி வந்து என்ன பண்ணுதுங்க, ஒவ்வொரு மேல் அக்கினிமயமான நாவு அவர்களை தோற்றினது. இந்த வாசனத்துல நீங்க தோராய். சோ எப்போதுமே பிராக்டிஸ் பண்ற இடம் எப்போதுமே ஒரே இடமா இருக்கணும். not don't change your destiny, don't change your plans, don't change your places. அதுதான் எப்போதுமே சொல்றது. ஒரு சபை உங்களுக்கு அவசியம். don't be hopping around, don't be jumping around. அங்கங்க தாவாதீங்க, வேண்டாம். ஏன்னா ஏசப்பா அது நமக்கு கத்து கொடுக்கல. he always went to the place where he was என்னங்க usually எப்போதுமே போற இடம். நாம என்ன பண்றோம், இன்னைக்கு இங்கன்னா இன்னொரு வாரம் நீங்க செய்யறதுன்னு சொல்லி நான் நம்புறேன். என்னங்க செய்றீங்களா, எப்படிங்க செய்யறது இல்ல? பரவாயில்ல சகோதரி, அவங்க சொல்ல நாங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றதில்ல. இருந்தா ஒரு இடத்துல இருப்போம், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம். நம்ம ஆளுங்க சிலர் இருக்கிறாங்க அதிக பிரசங்கித்தானு சொல்லுவாங்க. சிலர் முந்திரி பருப்புன்னு பாருங்க, திட்டுமுதாங்களே என்ன அப்படின்னா முந்திக்குன்னு
அந்த மாதிரியும் இருப்பான். அதெல்லாம் வந்துட்டு ஆவிக்குரிய பங்கத்தை கொண்டு வருவான். அவனுக்கு தெரியல ஸ்பிரிச்சுவல் லைஃபோட ஜேர்னில அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு கேடு உள்ளதாக இருக்கு. மகா கேடு உள்ளதுன்றது ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம அதை செய்யக்கூடாது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கூட்டு போனான்னு. இப்போ கூட நம்ம பிரதர்ஸ் மீட்டிங் போகிற இடத்துல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்துட்டு லஞ்ச் ஆயத்தப்படுத்திருந்தாங்க. எனக்கு காலையிலேயே ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போய் நாங்க ப்ரேயர் பண்றோம். நான் சொன்னேன், நம்ம ப்ரேயர் மீட்டிங் தான் போறோம்னு சொன்னவங்கள கூட்டு வந்தது தவிர்த்து உங்களை எங்க கூட்டு போல ப்ரேயர் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது, வேணாம். ஏன்னா அந்த விஷயத்துக்காக நம்ம பெங்களூர்ல இருந்து அவ்வளவு தூரம் நம்ம வரல. நம்ம வந்துக்கிறது என்னது, ஜெபம் கூட்டத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். காலையிலேயே நான் மார்னிங்கே அவங்களுக்கு கிளீனா அவங்களுக்கு சொல்லிட்டேன், டைரக்ஷன் நோ, நீங்க அழிஞ்சு தெரியக்கூடாது, வேணாம். ஒரே இடத்துல என்ன பண்ணிடுங்க, தேங்குறீங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கிறதையோ, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, ஏஞ்சிங்களா, சர்ச்சுக்கு வந்தீங்களா, எப்படி இருக்கோ தவிர அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க, இவங்களை வந்துட்டு பொச்சிருக்கிறாங்களா, பொச்சுக்கிறவங்களை திருப்பி என்ன பண்ணாங்க, பழத்தை தோண்டி அவங்களை எழுப்பி அவங்களை திருப்பி உயிர் கொடுக்கணும், இந்த ஊழியத்துக்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல. சோ ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். சோ ஆவிக்குரிய விஷயத்துல தாவாதீங்க, டோன்ட் ஜம்ப் ஹியர் அண்ட் தேர். ராபோசனம் என்ற வேலை என்ற வார்த்தை பார்க்க போகும்போது அவர்கள் எப்பொழுதுமே இன்னாருடைய இடம் என்னதுங்க, ரெகுலராக போகிற ஒரு இடம். அப்படிதான் அந்த வசனத்துடைய தோராயே கொண்டு போகிறார். மறுபடியும் அதை அழுத்தமா நீங்க வாசிப்பீங்களா பாருங்க சகோதரி. அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான் இடத்திற்கு போய், இன்னானின் இடத்துக்கு நீங்கள் போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோட கூட, உன் வீட்டில என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று. பஸ்காவை நாங்க என்ன பண்ணுவாங்க, பஸ்கான்னு சொல்வது என்னங்க, புளிப்பில்லாத அப்போ. சோ நமக்கு தெரிஞ்சது போல இந்த கதையெல்லாம் ஆரம்பத்துல அப்படின்னா நம்ம இந்த உபவாசத்தின் துவக்கத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டு பஸ்கான என்னது, அது எங்க ஆரம்பிக்கப்பட்டது, யார் ஆரம்பிச்சாங்க, அந்த கதையில நுணுக்கம் என்ன நடந்தது. இப்ப ஏசப்பாவும் என்ன செய்கிறாரு, அந்த பண்டிகையின் வேளையில தான் 6 நாளைக்கு முன்னால நடக்க போகிற அந்த சம்பவத்தை பத்தி மிகவும் தெளிவாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, கற்றுத்தரு. இந்த காட்சியெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, பார்த்துட்டு வரோம். இப்போ கடைசி ராபோஜனம். என்ன ராபோஜனங்க, பஸ்காவின் காரியத்தை குறித்து அவர்கள் அப்படியே கீழே வாசிக்க போப்பாங்க சகோதரி. பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள், அவனுக்கு சொல்லுங்கள். இப்ப 21 ஜம்ப் பண்ணீங்களா பாருங்களேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். சோ ஆண்டவர் தீர்க்கதரிசனமாகவே ஒரு விஷயத்தை சொல்றார். சோ பஸ்கா பண்டிகை ஆச்சரிக்க போகிறாங்க. அவர்கள் ஒரு இடத்தை தீர்மானித்துக் கொள்கிறாங்க. இப்போ அந்த மேஜையில அப்படின்னா அந்த பந்தியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிற வேளையில கர்த்தர் இப்பொழுது என்னதுங்க, வாய் திறந்து ஒரு விஷயத்தை ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறாருங்க, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே ட்ரூலி ஐ சே என்றார். இன்னைக்கு கிறிஸ்டியன் சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னா the danger is not from outside, the danger is from within. என்னங்க, நான் ரொம்ப நாளா எனக்குள்ள ஒரு யோசனை, அந்தி கிறிஸ்துவன்ற மனுஷன் மற்ற இடத்துல இருந்து வருவானாலும் நமக்குள்ளே வருவானான்றதான் கேள்வி. அந்தி கிறிஸ்துன்னு சொல்ற இல்லைங்களா, ஆன்டி கிரைஸ்ட், அவன் நமக்குள்ளே வருவானா இல்ல வெளியத்துல இருந்து வருவானான்றத கேள்வி. என்னங்க, நமக்குள்ள வருவானா வெளியத்துல இருந்து வருவானா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவன் அவுட் சைட்ல இருந்து அவனுக்கு விஷயம் தெரியாத உள்ள வரமாட்டான். அவன் நல்லா என்னதுங்க, உன் விலாசத்தை அறிந்தவன், என காட்டி கொடுக்கப்படுகிறவன். ஏசப்பா கெத்சமனி தோட்டத்துல தான் இருப்பார் என்று அவன் என்ன பண்ணான், அறிந்து செய்த ஒரு விஷயம். சோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னில நீங்க யாரோட இருக்கிறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்க, ஒரு உயிரோடு இருக்கிற மனுஷன் நாற்று பிடிக்க மாட்டான், செத்து போயிருக்கிற மனுஷன் நாற்று பிடிப்பான். அதே போல ஆவிக்குரிய மனுஷன் செத்து போயிட்டா அவனும் நாற்று பிடிப்பான். If you are physically dead, you have some smell. If you are spiritually dead, you also have a smell. நீ உயிரோடு இருக்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இருக்கும், விசுவாசிக்கிறவன். சோ எப்பொழுதுமே நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னங்க, be aware with whom you mingle. யாரோட சேர்றீங்கன்னு ரொம்ப உஷாரா இருக்கணும். நான் நேற்று தினம் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்துக் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியான ரொம்ப ஈஸியா ஏமாற்றப்படுது. கடைசியில அவனை சிங்கம் வந்து அவனை சாப்பிட்டு போயிடு. நான் நேற்று தினம் ஜோபாசன் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அந்த சத்தியத்தை பத்தி. இந்த மாதிரி ஒரு கதையை படிச்சப்பா, ஒரு தீர்க்கதரிசி ராஜாவுக்கு போய் எச்சரிக்கை கொடுத்து போகிறார், எச்சரிக்கை கொடுத்துட்டு வருகிறார். வர வேலையில ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த வழியில திருப்பி வராது, வேற வழியில வாழ்ற.
ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாங்க? அதே மாதிரி வர. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், யார் வீட்டுக்கு போய் நீ சாப்பிட கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்றார். அவன் என்ன பண்றாங்க? இன்னொரு தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா? அவன் போய் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தான். சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் ஏப்பெல்லாம் விட்டு பிறகு அவர் வெளியே போகிற நேரத்துல சிங்கம் வந்து அவர் என்ன பண்ணுங்க, அவன் அப்படியே செத்து போனவன் போல இருந்தா அவனோட பக்கத்துல கழுது இருந்தது. அதுதான் அந்த தீர்க்கதரிசியோட பேர் கூட பைபிளில் எழுதப்படவில்லை. அதுதான் வசனத்துடைய ரொம்ப ஆச்சரியமான விஷயம். When you do something against God, God will question. கர்த்தர் உன்னை கேட்பார். நம்புறீங்களா? இந்த மனுஷன் அதான் செய்யும். ஏசப்பா என்ன பண்றாங்க? காட்டி கொடுக்கிறார். பாருங்க அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து, அவர்களுக்குள்ள என்ன ஆச்சுங்களா? துக்கம் அடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். இது நாம கூட இந்த விஷயத்தை செய்வோம். நாங்க செய்திருவோம் அந்த மாதிரிலாம். ஆண்டவருக்கு நாங்களாம் அந்த மாதிரி செய்வோமா? எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லி அவர் காட்டி கொடுக்கிறார். நீதான்ற வசனத்தோட சொல்றார். பாருங்களேன், வாசிங்களே. அவர் பிரதியுத்தரமாக என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷனுக்கு காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்ற வார்த்தை கொடுக்கிறார். பாருங்க, காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் ஐயோன்னு கொண்டு போகிறார். அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் அவனுக்கு நலமா இருக்குமா? நம்ம சொல்றோங்களா சில நேரத்துல அவன் பிறக்காத இருந்தா இருக்காங்க, நல்லமா இருந்திருக்குமே, நல்ல காரியம் நடந்திருக்குமே. இந்த வசனம் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் செய்த ஒரு மனுஷன் 3.5 வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட என்னதுங்க ஊழியர் செய்த மனுஷன். நீங்க சாதாரணமாக தயவு செய்து அவனை எண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் இருவராக அனுப்பும் போது அவர்களும் பேய்களை துரத்தி நோய் நொடிவாதிகளை அவர்களை சுகமாக்கி அவர்கள் என்ன செய்தாருங்க, ஏசப்பா கிட்ட வந்து சொன்னாங்க, உங்க நாமத்தை நாங்க இது செய்தோம், உங்க நாமத்தை அது செய்தோம்னு சொல்லி கர்த்தர்கிட்ட என்ன பண்ணாங்க, ரிப்போர்ட்டுகளை கொண்டு வந்த ஜனங்க. அது மட்டும் இல்லாத அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்துக்கும் போது என்னங்க, யூதாஸ் என்பவன் இந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நெருங்கின ஒரு மனுஷன். யாரோ ஒரு தற்செயலாகவும் தூரத்துல இருக்கிற ஒரு மனுஷன் அல்ல. யூதாஸ் யாருங்க? ஏசப்பாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மனுஷன். பிகாஸ் பினான்சியல் அசிஸ்டன்ஸ்ங்க, பணத்துடைய எல்லா விஷயத்த அவன் முற்றிலும் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அறிந்திருந்தவன். So he was not somebody who stranger. யாரோ என்ற ஒரு மனுஷன் அல்ல, ஆனா அவர் யாருங்க, இயேசுப்பா கூடவே. சோ இன்னைக்கு யார் தெரியுங்களா உங்களோட பெரிய ஆபத்து என்னங்க, உன்னை பற்றி நன்றாக என்ன தெரியுங்க தெரிஞ்சவங்க தான் உனக்கு பெரிய பெரிய என்னங்க ஆபத்தை கூட விலகலாம். So always be careful. ஆவில பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியே நடக்கவும் கடவீர்கள். எப்படி ஒரு மனுஷனை நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஒரு மனுஷனை கனிகளால நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பத்தி தாழ்வாக பேசுகிறானோ உன்னை ஒரு நாள் யாருக்கு வேணாலும் உயர்த்த மாட்டான். மறுபடி சொல்ல, எந்த மனுஷன் உங்களை பத்தி தாழ்வாக இன்னொரு மனுஷன் கிட்ட அவன் பேசுறானோ உன்னை வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் உன்னை உயர்த்த மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுதான் என்ன சொல்லிருப்பீங்க? ஆமேன்னு சொல்லிருப்பீங்க. என்னங்க என்ன சொல்லிருப்பீங்க? உங்களை பத்தி யாராவது கெட்டுங்க பேசுறானா உன்னை ஒரு நாளும் யாருக்கும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை உயர்வுல பேச மாட்டாங்க. ஆனா நீங்க இருக்கும்போது சரி, நீங்க இல்லாத நேரத்துல சரி, உன்னை பத்தி உயர்வா பேசுறேன்னு சொன்னா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியன் சொசைட்டில கஸ்டோடியலா மற்றவரை பற்றி நாம் குற்றம் சொல்லி என்னங்க அவர்கள் மகா நீதிமானாக மாற முயற்சி. யாருங்க மகா நீதிமானாக? குற்றம் சொல்லுறவங்க, குற்றவாளிகள்
ரொம்ப பயங்கரமான கேடு உள்ளவர்களாக மாட்டார். So always be careful. நம்ம யாரை பத்தி பேசுறோம், எங்க பேசுறோம், அதெல்லாம் என்னவா இருக்குங்க. இது என்னுடைய ஊழியம் கிடையாது. ரோமர் புத்தகத்தை நீங்க வாசிக்க கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற என்னுடைய ஊழியம் கிடையாது. என்ன ஊழியம்? நீங்க நியாயத்தை தீர்க்கிற ஊழியம் என்னுடைய ஊழியம் கிடையாது. நான் பரலோகத்துக்கு போய் சேரணும், நான் வளர்ச்சி அடையணும், நான் growth ஆகணும். அதுதான் உங்களுடைய மைண்ட் எப்பொழுதுமே இருக்கணுங்க. நான் எப்பொழுதுமே என்னோட டீம் மெம்பர் சொல்லுவேன், யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க, முன்னால ஓடு போங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சொல்ற ஒரு வார்த்தை கூட நீ உன்னுடைய ஓட்டத்தின் பயணத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டனா அவன் உன்னை ஓவர் டேக் பண்ணி போயிடுவா. நீ பின்னால ஆன் பான் பார்த்து நிக்கிறோம். என்னங்க ஓட்ட பந்தயத்துல என்ன பண்ணுங்க, ஓடு மகனே ஒழுகுபடி நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. என்னங்க புரிஞ்சுச்சு? எத்தனை வாட்டி இந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுறீங்க. விசுவாசனுடைய என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி உள்ள கொண்டு வந்தோம்னா you cannot run. நீ ஓட முடியாது. நீ அப்படியே தேங்கிடுவ. அவங்க பத்தி இவங்க இப்படி சொன்னாங்களாமே, இவங்க பத்தி அவங்க அப்படி சொன்னாங்களாமே, பரலோகத்துக்கு இவங்க வரமாட்டாங்களாமே, பரலோகத்துக்கு இவங்க தான் கேட்ல வந்துட்டு டிக்கெட் வாங்கி வச்சிருக்காங்களே வாசல்ல, என்னங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா? உங்களுக்கு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாளைக்கு பரலோகத்துல போகும்போது இவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற நாங்களும் என்ன பண்ணுங்க. என்ன சிலர்களை விட்டு பிடிக்கிறேன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மையும் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, விட்டு பிடிப்பார். சோ குறைவுள்ள ஊழியம் டேஞ்சரான ஒரு ஊழியம். என்ன ஊழியங்க? குறைவுள்ள ஊழியம் ரொம்ப டேஞ்சரான ஊழியம். நிறைவான ஊழியம் ஆசீர்வாதத்தின் ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதிர்பார்த்து விசுவாசிக்கிறவங்க சோ தயவு செய்து யூதாசை போல ஊழியக்காரனோட இருந்து காட்டி கொடுத்துறாதீங்க. கர்த்தர் அப்புறமா உங்களுக்கு மேல வேதனைய கூட்டி கொடுத்துருவாருங்க. உங்களுக்கு புரியல, மறுபடி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஏசப்பாவை யாருக்கிட்ட என்ன பண்ணாதீங்க, காட்டி கொடுத்துறாதீங்க. கடைசியில் ஏசப்பா உங்க மேல என்ன பண்ணுவாருங்க, என்ன பண்ணுவாருங்க, கூட்டி கொடுத்துருவாருங்க. எதை கூட்டி கொடுப்பாரு? வேதனை, அழுகை, கண்ணீர், பாடுகள், நிந்தைகள், அவமானம், வியாகுலம், இவைகளெல்லாம் நம்ம மேல ஒரு பிரஷர், டென்ஷன் மாதிரியானது. So always be careful whom you deal with, what you deal with. உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பண்ணுங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்க டீம் மெம்பர்ஸ்க்கு நான் எப்போதுமே அதான் சொல்றேன். போன வாரம் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா? இந்த வாரம் என்னங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ண, 2 மணி எல்லாம் இல்ல. அதெல்லாம் சோம்பேறிகளுடைய ஊழியம். என்னங்க, என்ன ஊழியங்க அது? சோம்பேறிகளுடைய ஊழியம். 4 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஜெபம் பெருக்கலையா? ஜெபம் பெருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருங்கப்பா, எனக்குள்ள ஒரு ஜபாவியை தாங்க, ஜபாவியை தாங்க, ஜபாவியை தாங்க, எனக்குள்ள அபிஷேகத்தை தாங்க, கிருபையை தாங்க, இரக்கத்தை தாங்க, தயவை தாங்க. இது சொல்லிட்டு இருக்கிற வேளையில உனக்குள்ள ஒரு ஜபம் அனல் பறக்கும் இயேசுவின் நாமத்தில். விசுவாசிக்கிறவங்க so always remember Judas the Iscariot. அவனை எண்ணத்துல நீங்கள் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளும்படியா கேட்டுக்கொள்ள. காரணம் என்னது? இயேசுவுடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஒரு பங்கை கொண்டு வந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவன் பெறாது இருந்தால் நலமா இருந்திருக்கும். அப்படி கேட்போம் பாருங்க வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி ரபி நானோ என்றான். பாருங்க, இன்னைக்கு குரூப்ல நாம என்ன பண்றோம்? குரூப்ல டூ மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அவ்வளவு சீக்கிரம் அவரும் என்ன கேக்குறாரு, நான் தான் அவனை காட்டி கொடுக்க போறேன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதற்கு அவர் நீதான் ஓப்பனா சொல்லிடுறார். இது வரைக்கும் அவங்க எல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் வாய் திறக்கல. இவன் வாய் திறந்தா பாருங்க, என்னன்ட்டுங்க நான் தானா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ சொன்னபடி நீதான் பாருட்டாரு. அவங்க அங்கே என்ன ஆயிடுச்சுங்க பாருங்க, அந்த வசனடி கொண்டு போகிறார் பாருங்க. அவர் சொன்னபடி, அதற்கு அவர் நீ சொன்னபடிதான் என்றார். நீ சொன்னபடிதான் என்றார். சோ ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்ல கர்த்தருடைய வார்த்தையில தான் நீங்க வளரணும் தவிர்த்து don't grow in the world. உலகத்தின் வார்த்தையில தயவு செய்து வளராதீங்க. Don't grow in the world, grow in the word. என்னதுங்க? வார்த்தைக்குள் உங்களோட வளர்ச்சி இருக்கத்தை தவிர்த்து உலகத்துல என்ன பண்ணாதீங்க. உலகம் உனக்கு உதவி செய்யாது.
உலகம் உன்னை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் விடாது. உலகம் உன்னை அடையாளத்தை கொண்டு வராது. உலகம் உன்னை பாவின்னு தான் அழைப்பாங்க. உலகம் உன்னை வித்தியாசமான பேர் வச்சு அழைப்பாங்க. ஆனா கர்த்தரோ உன்னை நீதிமான், கர்த்தருடைய நேசமானவர், கர்த்தருடைய பிரியமானவன், தேவனாகி கர்த்தருடைய சீயோனின் குமார குமார்த்திகளே, ஆண்டவருடைய அழைக்கும் போது ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அழகாக அழைப்பாங்க. So always have God's word in you. விசுவாசிக்கிறவன் என்ன இருக்கணுங்க? எனக்கு வந்த போராட்டம் எங்க எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்க கை தூக்கினா காமிப்பீங்கன்னு எதிர்பார்ப்போம். நாங்க என் சர்ச்சுக்கு தெரியாது எனக்கு வந்த போராட்டம். புதுசா வந்தவங்களுக்கு ஒருவேளை தெரியாதுக்கலாம், அவங்களுக்கு புது செய்தியா இருக்கலாம். ஆனா எனக்கு வந்த போராட்டம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா? நாங்க கையை தூக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எதிர்பார்த்தேன். அப்போ தெரிஞ்சு ஏதோ செய்தி தெரிஞ்சு என்னங்க, அது புகழ்ச்சியான செய்தி கிடையாது. போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் பெரியவரா தான். அன்னைக்கு இந்த இடத்துல தான் நின்றுட்டு, இன்னைக்கும் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல தான் நிக்கிறேன். அன்னைக்கும் ஒளிஞ்சு கொள்ள, இன்னைக்கும் ஒழைய மாட்டேன். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன இருக்குங்க, போராட்டங்கள் வரும், இன்சல்ட் வரும், துக்கம் வரும், கண்ணீர் வரும், வியாகுலங்கள் வரும். பட் ஃபோக்கஸ் ஆன் காட். விசுவாசிக்கிறவங்க, நான் எப்பொழுதுமே எங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட நான் சொல்றது, நீங்க ஸ்லோ ஆயிட்டீங்கன்னா பாஸ்டர் முன்னால போயிடுவாங்க, நீங்க பின்னால என்ன பண்ணுவீங்க, தேங்கிடுவீங்க. என்னோட வேகத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பின்னால் ஓடி வாங்கன்னு சொல்ற. இது எப்போதும் உங்களுக்கு நான் சொல்ற வார்த்தை. என்ன பண்ணுங்க, என்னோட வேகத்துக்கு நீங்களும் ஓடி வாங்க. ஜெபத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஓடி வாங்க. உபவாசத்துல என்ன பண்ணுங்க, ஓடி வாங்க. வசனத்துல என்ன பண்ணுங்க, ஓடி வாங்க. Do not go out of God. கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. கர்த்தருடைய என்னவா இருக்கட்டுங்க, தலையின் கிரீடமாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க இருப்பாங்க. God உன்னுடைய விலாசத்தை எழுதுபடியாக ஆண்டவரே கேட்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரோட முகவரியை நீங்க என்னதுங்க, நீங்க தான் ஆண்டவரே சுவன் நாமத்தினால். விசுவாசிக்கிறவன் பெருமை உள்ளவன் ஆண்டவர் கீழே தட்டிடுவார். தாழ்மை உள்ளவன் ஆண்டவர் புலிதில என்ன பண்ணுவாருங்க, தூக்கி மேல உட்கார வைக்க என்னதுங்க வல்லவராக. எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? Always know God is a hero of your life. ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் நாயகனாக உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? Don't go ஏதோ செய்றாங்க அது செய்றாங்கன்னு சொல்லி ஓடாதீங்க. Wait in the presence of God. Wait in the presence of God. என்னங்க, நான் கடந்த வாரத்தை எங்களுடைய KBC கர்நாடகா பிஷப் கவுன்சில்ல வந்துட்டு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சாரி என்னால வர முடியாது, எனக்கு ஒரு விசேஷமான என்ன இருக்குது, கூட்டம் இருக்குது. இப்போ நான் வர சூழ்நிலை என்ன இல்ல ஒரு கட்டம் இருந்தது, என்னது கத்துக்கிற கட்டம் இருந்து நம்ம கத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன இல்ல, அந்த இடத்துல நாம இல்லப்பா, நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம், வளர்ந்து நம்ம என்னதுங்க, நம்ம நம்மளுடைய யோசனையும் ஆலோசனை என்னவா இருக்கணுங்க, மேன்மையா இருக்கணும். இப்போ ஒருவேளை இப்ப நான் உங்ககிட்ட வர சொல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை 4 விஷயங்கள் என்ன பண்ண நானு கத்துட்டு போனோம். அந்த ஒரு விஷயம்னால நம்ம அங்க வர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும். எதுவுமே கத்துக்காத, நாளைக்கு இப்படிதான் இருப்பேன், நேத்து இப்படிதான் இருப்பேன், இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறேன்னு சொன்னா என்ன இல்லைங்க, ஒரு மாற்றமான ஒரு ஜீவியம் நமக்குள்ள இராது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்குள்ள என்ன வேணுங்க, ஒரு மாற்றம் மிக மிக அவசியம். அந்த மாற்றமானது நாளிலிருந்து ஆரம்பிக்க கூடாது, இன்றிலிருந்து இப்பொழுது ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தினால். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? Don't bring a change tomorrow, bring a change today. எப்போ வேணுங்க நமக்கு மாற்றம்? இப்போவே வேணும். அபிஷேகம் எப்போ வேணுங்க? இப்போவே. தரிசனம் எப்போ வேணுங்க? இப்போவே. நம்முடைய அழகை எப்ப இருக்கணுங்க? இப்போவே. நம்முடைய நிறைவாற்றல் எப்ப இருக்கணுங்க? இப்போவே. ஆண்டவரே என்னை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க என்னமா இருக்கிறீங்க? So always make sure you are not out of topic, but you are the topic. தலைப்புல இருந்து வெளியே போயிடாதீங்க, தலைப்பாகவே மாறுங்க. வரலாறுக்காக போகாதீங்க, நீங்களே என்னவா மாறிடுங்க, வரலாறாக மாறுங்க. It needs ability and a capacity to increase yourself. உனக்குள்ள ஒரு 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 உச்சக்கட்ட வரணுங்க. ஆண்டவருக்காக நாம் எதாகிலும் செய்யணும்ன்ற ஒரு தாகம் உங்களுக்குள்ள. விசுவாசிக்கிறீங்களா? என்னங்க கர்த்தருக்கு என்ன செய்வீங்களா? அப்படிங்க விட்டுருவீங்களா? இந்த யூதாஸ் விட்டுட்டு போன மாதிரி நீர்தானான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க, நீதான் பாடின்னு சொல்கிற வசனம் அப்படி கொண்டு போகிறார் பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை
அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது என்னுடைய சரீரமாக இருக்குது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்பு பாத்திரத்தை எடுத்து அவர் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப லூக்கா சுவிசேஷம் 22க்கு நாம் ஜம்ப் பண்ணாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22:24 வாசிக்க கேட்பாங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, இந்த ராபோஜனம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்களா, என்ன வாக்குவாதங்க. ராபோஜனம் முடிச்ச பிறகு என்னவா இருக்கணும், ராபோஜனம் முடிச்சா என்னவா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். ஆனா இவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க, தாழ்மை வரல. என்னன்னு சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். ஓகே, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும். பெரியவன், இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் என்னங்க, பெருமை உள்ளவனுக்கு யார் எதிர்த்து நிக்கிறாரு, கர்த்தரை எதிர்த்து நிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாங்க, ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் பெரியவனா இருக்க வாஞ்சிக்கிறியா, என்ன பண்ணலாம், சிறியவனாக இரு. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போல. தலைவனாக இருந்தா என்னவா இருக்கணுங்களா. சோ ஆல்வேஸ் நோ, உங்களோட லீடர் உங்களை ரைட் டைரக்ஷன் நடத்தணும். நாட் எவ்ரிபடி ஹூ சேஸ் இயேசுவே இயேசுவே பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், லீடர்ஷிப் உடைய குவாலிட்டி என்ன தெரியுங்களா, உங்களை என்ன பண்ணுங்க, உங்களையும் ஒரு லீடரா மாத்தணும். என்னங்க லீடர்ஷிப் உடைய குவாலிட்டி என்னங்க, உங்களையும் என்ன மாத்தணுங்க. பாருங்க, உங்களுக்கு புரியல பாருங்க. அப்போ நீங்க லீடர் ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, தொண்டனாவே இருந்து தொண்டையை அறுத்து அப்படியே இருந்தெல்லாம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு தலைவன் ஆகணும்னு என்ன இல்லைங்க. ஒரு கிராமத்துல ஒரு பிறக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டுக்கு சந்தோஷம். ஒரு அரண்மனையில பிறக்கிற குழந்தை ஒரு தேசத்துக்கே சந்தோஷம். மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஒரு கிராமத்துல பிறக்கிற ஒரு குழந்தை தன் வீட்டுக்கு சந்தோஷம். அரண்மனையில பிறக்கிற குழந்தை தேசத்துக்கே சந்தோஷம். ஏன்னா ஒரு ராஜா என்ன பண்ணாங்க, எழும்பிட்டு இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. இப்ப நீங்க யாரோ மாறணும்னு எதிர்பார்க்கிறீங்க, ஒரு வீட்டின் பிள்ளையாவா இல்ல அரண்மனை வீட்டின் பிள்ளையா? அப்ப அரண்மனை வீட்டு பிள்ளையா மாறணும், உனக்குள்ள ஒரு லீடர் குவாலிட்டி இருக்கணும். நீ ஒரு தலைவன் ஸ்தானத்துக்கு வரணும். நான் எப்பொழுதுமே எங்களுடைய கூட்டத்துக்கு நாங்க போகும்போது என்னோட வருகிற ஆட்களை முதல்ல அவங்களதான் முன்னாடி நிக்க வச்சு அவங்கள பாட வைப்பேன், ஜெபிக்க, ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்வேன். அதுக்கு பிறகுதான் நான் செய்வேன். இது வரைக்கும் என் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, பிரதர்ஸ்ங்க சிஸ்டர்ஸ்ங்க டிராவல் பண்ணிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே மைக் எடுத்துக்கின்னு நான் பாட போறேன் அப்படின்னு போக மாட்டேன். எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன், வாய்ப்பு கொடுப்பேன். நீங்க பாடுங்க, நீங்க வளருங்க, கர்த்தருக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, நிலை நாட்டப்படுங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பேன். அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாதா, சொல்ல முடியுமான்னு கேளுங்க. பாஸ்டர் எங்களுக்கு ஒரு இடத்துல விடும், சர்ச்சில் கிடைக்காது, ஆனா வெளியே கிடைக்கும். சர்ச்சில் கிடைக்காது, ஆனா எங்க கிடைக்குங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சர்ச்சில் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்வேன், ஆனா வெளியே நீ யாரும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. கர்த்தர் ஒண்டிதான் இம்ப்ரெஸ் பண்ணும். இல்லைன்னா உன் மேல மூட்டை அடிப்பாங்க, இல்லைன்னா டெமோட்டை அடிப்பாங்க, இல்லைன்னா கல்லடி கூட விழும். ஆனா இங்க நான் எப்படி பண்ண போது உங்களுக்கு பாத்தீங்க, நான் எப்படி பண்ணேன், அதுல ஏதாவது கெட்டது இருக்குதா நீங்க சொல்லுங்க அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, அப்படியே நீங்க மொழிப்பிடுவீங்க. அங்க வர ஜனங்க யாரும் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது. இருக்கிறவனா என்ன பண்ணிடுவான், இங்க யாருப்பா இவங்க சரியே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா சர்ச் அப்படி சொல்ல மாட்டாங்களே, உங்களுக்கு பயந்து 4 பேர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவோமே. இப்போ ஒரு லீடருடைய அழகுனா தெரியுங்களா, என்னங்க, நம்மை போல இன்னொரு தலைமுறையே என்ன பண்ணாங்க, எழுப்பு. ராமன் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் அங்கதான் நமக்கு கற்று தருகிறார். உங்ககிட்ட யாராக ஒரு நல்ல விஷயத்தை என்ன பண்ணாங்க, கற்றுக்கணும். உங்களோட மைண்ட நீங்க மாற்றுங்க. Be a leader, don't be a slave. அடிமையா இருக்காதீங்க. Be a leader for your family, be a leader for your society. உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஒரு தலைவனாக, நீ இருக்கிற பகுதிக்கு ஒரு தலைவனாக, உன்னுடைய தலை எப்பொழுதுமே கீழே
இருக்க கூடாதுங்க. உங்களுடைய தலை எப்பொழுதுமே உயர்ந்ததாக இருக்கணுங்க. Because God has called you as a leader. விசுவாசிக்கிறவன். ஆனா நாம என்ன பண்றோம் சொல்லுங்க? நான் இப்படியே இருந்துறேங்க, நீங்க அப்படியே இருந்துருங்க. அப்படித்தானே போயிட்டு இருக்கிறீங்க. வசனம் அப்படித்தானே கொண்டு போகிறாரு. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் கீழே இருக்குது வாசிங்க சிஸ்டர். உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். ஆமென். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனா? பணிவிடைக்காரனை போல. யாருங்க? ஏசப்பா யாருங்க? அப்படின்னு என்ன அர்த்தங்க? பணிவிடத்தை ஏற்றுக்கொள்ள அவர் வரலைங்க, பணிவிடத்தை செய்ய வந்திருக்கிறார். உங்களுக்கு புரியல நான் சொன்ன வார்த்தை? பணிவிடத்தை ஏற்றுக்கொள்ள அவர் வரவில்லை, ஆனா பணிவிடத்தை என்ன பண்ணாருங்க? செய்ய வந்திருக்கிறார். நமக்காக மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். சோ என்ன செய்தாருங்க ஏசப்பா? பூமியில இருந்த நாட்கள்ல நமக்கு பணிவிடத்தை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செய்தாருங்க? Even though he was a master, he was like a servant. அவர் எஜமானனை போல இருந்து கூட அவர் என்ன இருந்தாருங்க? வேலைக்காரனை போல தாழ்த்தப்பட்டவராக. ஒரு இடத்துல கூட பெருமை இல்லை, ஒரு இடத்துல கூட என்ன இல்லைங்க, நான் யார் தெரியுமான்ற வார்த்தை கிடையாது. ஆல்வேஸ் லிஃப்ட் ஜீசஸ். எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நீங்க செய்யணும். என்ன செய்யணும் தெரியுங்களா? என்ன செய்யணுங்க? தாழ்ந்து இருக்கிறது உன்னுடைய குணமா மாற்றும், உன்னுடைய ஹாபிச்சுவலா மாற்றும், கேரக்டரா மாற்றும். இன்னும் தாழ்ந்து, இன்னும் என்ன பண்ணுங்க? தாழ்ந்து இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா போல என்னவா இருக்கணும்? நம்ம தாழ்ந்தவன். அந்த குணம் நமக்குள்ள அவசியம். அந்த வசனம் அப்படியே கீழே போப்பாங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோட கூட இருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிருக்கூடாது நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்த கட்டத்துல அவங்க யாருமே நிக்கல. அது வரைக்கும் நின்னாங்க, அடி தடி சாப்பாடு இதுக்கெல்லாம் இருந்தாங்க. இந்த வார்த்தை சொல்லிட்டு பிறகு அதுதாங்க சிலர் இவங்க ரொம்ப நல்லவன் தான் முடிஞ்சிச்சு கதை. அவங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. ரொம்ப நல்லவங்கன்னா என்னங்க இல்லைங்களா? சிலர் வந்துட்டு ப்ரமோஷனுக்காக சுத்தி நிப்பா. எங்க பேர் சொல்வாரா பாஸ்டர், எங்க பேர் வரலாமா? என்னங்க நம்முடைய பேர் பாஸ்டர் சொல்லக்கூடாதுங்க, நம்ம பேரு ஏசப்பா சொல்லணுங்க. யார் சொன்னாங்க? கர்த்தர் சொல்லணுங்க. இல்லையா? இப்போ நான் இவ்வளவு பேரை சொல்லி அப்ப என் பேர் யாருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க பேரெல்லாம் சொல்லிட்டு தானே எப்ப என் பேர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்ப என் பேர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு நாங்க எங்க போட்டோம்? என்னங்க கரெக்டா இல்லைங்களா? சோ நாம் பேர் புகழ்ச்சிக்காக ஓடக்கூடாது. டோன்ட் ரன் ஃபார் நேம் அண்ட் ஃபேம். கடைசி நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கைவிடப்படுவார்கள். நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன், கடைசி நாட்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கைவிடப்படுவார்கள். The world where you live is very very dangerous. நீ வாழ்கிற பூமி என்னதுங்க? ஆண்டவர் உங்களை பத்தி புகழ்ச்சியா பேசினாங்க, பேசி மறுநாள்ல என்னங்க ஆளுங்க அப்படிதான் நம்ம போய் முடிக்கிறாரு. என்ன முடிக்கிறாருங்க? ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஆமென். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்ன கேட்டுக்கொண்டானுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற யாரும் ஸ்ட்ராங் ஆட்கள் கிடையாது. உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே யாருங்க? வீக் கேண்டிடேட். உதாரணத்துக்கு சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் நான் நினைக்கிறேன் 4ஆம் வசனம் நினைக்கிறேங்க 3ல நீங்க போனீங்கன்னா இப்படியாக சொல்ற, அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா துன்மார்க்கனும் அப்படி இராமல் காற்றடிக்கிற பதரை போல் இருக்கிறான்னு சொல்லி இங்க அதே வார்த்தை யூஸ் பண்ணுகிறாரு. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுகிறாரு? கோதுமையே சுலக்கினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை
என்கிட்ட என்ன பண்ணாங்க? உத்தரவு கேட்டான். ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னாரா? நானோ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். உனக்காக என்ன பண்ணனா? என்னங்க அப்படி அர்த்தம்? நீ இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீ ஏதோ ஒரு இடத்துல நீ தாங்கிட்டு இருக்கிற, நிலைநாட்டப்பட்டிருக்கிறன்னு நீ நம்பினா, அதுக்கு உனக்காக ஒரு ஊழியக்கார தினந்தோற உங்களுக்காக அவர்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். என்னங்க உங்களுக்காக ஊழியக்காரர் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, எங்களுடைய சபையானது ஒரு பலவீனமான சபை, ஆனா நீ அவர்களை பலமானாக நீங்க மாற்ற என்னமா இருக்கிறீங்க? ஆமாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமை 4 மணி நேரம் யாருக்காக ஜெபிக்கிறீங்க நினைக்கிறீங்க? பலவீனர்களை பலவானாக மாற்றுங்க, சுகவீனர்களை சுகமாக மாற்றுங்க. கிருபை இல்லாதவர்களுக்கு என்ன கொடுங்க? கிருபையை தாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்க. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் தாங்க. மன குறைச்சல்களுக்கு என்ன பண்ணுங்க? நித்திய ஒரு பரிமாணத்தை அவர்களுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமணம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க இறங்க மாட்டீங்களா இயேசுவின் நாமத்தினால்? ஏன்னா இந்த சாக்க வச்ச நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. என்னங்க என்ன சாக்கு? எங்களுக்கு வேலை இல்ல, அதனால நாங்க சர்ச்சுக்கு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இல்ல நடந்தே வந்துருவீங்களா? சொல்லுங்க. சிலர் மூக்கு அடைச்சிச்சுன்னா வீட்டு விட்டு வெளியே வரலாம். நான் சொன்னேன், அங்கங்க வாழ்க்கை அடிச்சிட்டு இருக்கிறதுக்கே இங்க வந்து உட்காருங்க. நீ மூக்கு அடிச்சதுக்கு எங்க உட்காருங்க? திருப்பி போட்டு என்ன பண்றீங்க? எங்க வந்து சேர்ந்துருக்கணும் நீங்க? சில அதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. எது சாக்கு போக்குங்க? சர்ச்சுக்கு வராத கூடதுக்கு என்ன இருக்குதுங்க? சின்ன சின்ன. So always focus on God. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாத இருப்பதும் கர்த்தருடைய காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நித்தியமாக அவருடைய கிருபை உன் மேல இருக்கிறது. பிசாசானவன் ஒவ்வொரு வாட்டியும் உன் மேல திட்டத்தை வைத்து உன்னை எப்படியாக பறைக்கலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவன் விசுவாசம் உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்ற வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? சோ அநேக நீதிமானுடைய ஜெபம் தான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல காட்டுங்க. அநேக நீதிமானுடைய ஜெபம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப நல்லமாக வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அந்த மனுஷன் என்ன பண்றாங்க? விடுதலை செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? என் பெலனாகி கர்த்தாவே உம்மில் நாங்க என்ன செய்கிறோங்க? அன்பு கூறுகிறோம் தகப்பனே. இது என்னுடைய பலத்தில வருகிற ஒரு விஷயம் அல்ல, ஒரு கிருபையில நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். பிசாசான என்னை பொடமெடுக்கும்படியாக அவன் யோசிக்கும் போது கர்த்தர் என்னை கீழே விடாமல் எனக்காக அவர் வேண்டுதலை செய்ய. ஐயோ, விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் என்னோட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னுடைய அரணாக இருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய கோட்டையாக இருக்கிறார். ஆண்டவர் உன்னுடைய துர்கமாக இருக்கிறார். ஒரு பொழுதிலும் முன்னை ஆண்டவர் விட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்திக்கலாம். பாருங்க, God will never leave you. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? விசுவாசி உற்சாகமா தட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதவேளையில பிசாசானவன் வெட்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில். Spiritual journey is not easy. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன இல்லைங்க? ஈஸி அல்ல. It's very difficult. Very difficult. உன்னை கீழே தள்ளுறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பாங்க, ஆனா நிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் கூட. நான் எப்போதுமே நான் சொல்றது, சாவிட்டுக்கு போனா எங்க இருக்கிறோம்னா 4 பேர் வெயிட் பண்ணிருப்பான். எப்ப தூக்கலாம் பாடி சொல்லுங்க, நான் தூக்குறேன், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தூக்குவான். அவன் சொந்தக்காரனோட இருக்கிறான், நம்ம தெரியாத வராங்க, ஏய் நான் தூக்குறேன். டேய், கீழே படுத்திருக்கும் போது, கை கால் உடஞ்சிருக்கும் போது, வாழ்க்கையில உயிர் பாதி ஊசலாடிட்டு இருக்கிற நேரத்துல அவன் எங்க இருந்த? பணம் தேவைப்பட்ட நேரத்துல எங்க இருந்த? கடினமான நேரத்துல இருக்கும்போது எங்க இருந்த? ஆனா நம்மள எத்தனை பொதிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? 4 பேருங்க. உயிரோட நடக்கிறதுக்கு 2 கால் இருக்கிற நேரத்துல தோல் கூட ஆடி கேட்க முடியும்னால நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையில என்ன செய்யும் தெரியுங்களா? நன்மை செய்தவர்களை மறந்துடுவாங்க. இது நன்றி இல்லாத ஒரு உலகம் சொல்லி தான் நான் எப்போதுமே சொல்றேன். என்னங்க, ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போடாத நன்றியா இருக்கிறான்.
ஆனா அது காட்டுல விசேஷமான ஒன்றும் மனுஷ பிராணின்றோம். ஆனா கொஞ்சம் கூட என்ன இல்லைங்க, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நீங்க என்னத்தை செலுத்துவீங்கன்னு வசனம் இருக்கு. ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டா வாலாட்டிட்டு பின்னால இருக்கு. கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயம் செய்திருக்கிறாரு, நாம் என்ன செய்யறோம்? தலாட்டிட்டு போய் இருக்கோம். நாய் தன் குணத்தை வாலாட்டி காமிக்குது, மனுஷன் தன் குணத்தை ஏங்க சர்ச்சுக்கு வரல அடிப்பாங்க, ஏங்க சர்ச்சுக்கல அடி தலாட்டலாம். நாமளே புரிஞ்சுக்கணும் என்னட்டுங்க, இவன் ஏதோ நமக்கு ஒரு செய்தி சொல்ல வரான், இந்த செய்தி நமக்கு தான் வர முடியலன்றது என்ன பண்றாங்க, சர்ச்சுக்குன்னு தலா ஆட்டிட்டு பூமாமா என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்படிதான். அப்போ ஜனங்க எங்க இருக்கிறாங்க? thankfulness. ஆனா அவங்க உதவியாகிற நேரத்துல கர்த்தாவே கர்த்தாவே நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அதிகமா ஞாயிற்றுக்கிழமை நைட்டா நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டா சண்டே நைட்டு நினைக்கிறேன். ஒரு நான் ஆல்ரெடி சனிக்கிழமை ஃபுல் டிராவல் இருந்தேன். நாங்க பிரதர் தான் கார் ஓட்டினார், ஃபுல் டிராவல். சோ தூக்க கிடையாது. நான் வந்த உடனே 5:30 ஆச்சு, 5:30 நம்ம வந்தோம். சோ நான் தூக்க போல டைரக்டா உட்காந்து பேசிட்டே இருந்தோம். பேசிட்டே இருக்கிறது ஷவர் போனோம், திருப்பி வந்து ரெடி ஆனோம், வந்து சர்ச் அப்படியே ஏறி நின்னோம். தூக்கம் இல்லை. அப்படியே என்ன பண்ணாங்க, இங்கேயும் அனல் பறக்கிற மாதிரி பிரசங்கம் எல்லாம் ஆச்சு. அதுக்கு பிறகு என்னங்க, அன்னைக்கு ஃபேமிலி அவுட்டு. சோ மனைவியோ பிள்ளையோ வெளியே கொண்டு போயினாங்க. அவங்கள ஒரு 20 கிலோமீட்டர் இப்படி சுத்திக்கின்னு என்னென்ன காடெல்லாம் இருக்குது அதெல்லாம் காமிச்சிக்கின்னு அவங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுங்க எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி எல்லாம் வந்து 10-10:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்னங்க தூக்கம் இழுக்குது. எப்படி இருக்குதுங்க, ஒரு நைட் ஃபுல்லா தூங்கல, ஃபுல்லி எக்ஸாஸ்டட், ஃபுல் டயர்டுங்க. நைட் எனக்கு தூக்கம், எனக்கு ஒரு கால் வருது, போன் கால் வருது. நான் அந்த போன்லயே அவனுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். டக்குன்னு பார்த்தா 2 மணிக்கு வீட்டுக்கிட்ட வந்து தபா 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 அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் அடிச்சான்னு தெரியல. நான் என்ன நினைச்சிருக்கிறேன்னா தூக்கத்துல யாரும் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கினே தூங்கிடுக்கிறாங்க. ஆனா தூக்கத்துல அடிக்கல, உண்மையாவே என்ன படிக்கிறாங்க டோர. எத்தனை மணிக்குங்க? நான் எந்த பரலோகத்துல இருந்திருப்பேன், 6-7 எங்க இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நைட் ஃபுல் என்ன இல்லைங்க, தூக்கம் இல்ல, எக்ஸாஸ்டட். ஏன்னா சும்மா வந்தவங்களே டயர்ட் ஆயிட்டாங்களா. நாங்க மைக்க பிடிச்சி கத்தி பிரசங்கம் பண்ணி ஓட்டின பேய்ங்க எல்லாம் பாவம் பிரதர் அவங்களாம் ஒருத்தர் தூக்கவே முடியல. என்னங்க தூக்கவே முடியலைங்க. 4 பேர் தேவைப்பட்டுச்சு அவங்க தூக்கத்துக்கு, ஒருத்தரை தூக்குறதுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத சில விஷயங்க. நான் அப்போ பாதி மீட்டிங் என்ன பண்ணேங்க, 12:20 என்ன பண்ணேங்க, ஒரு லாஸ்ட் ஒரு பேர் மாத்திரம் ஓட்டிட்டு டக்குன்னு வெளியே வந்துனேட்டு. நாங்க அந்த போர்ட்லயே சீல்லே கிடையாது, நான் வெளியே வந்துனேட்டு வாக் அவுட் பண்ணிட்டேன். சரி யாரோ ஒருத்தர் போட்டோ அவன் பிடிச்சிட பாஸ்ட்னு சொன்னா. திருப்பி அங்க திருப்பி ஜோப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், யோ விடுங்கப்பா, நாங்க என்ன பண்ணோம் வீட்டுக்கு போகணும். அதெல்லாம் ஆயிட்டு பிறகு மறுநாள் பாத்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்குங்க என்னங்க சர்ச்சுக்கு வாப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா சர்ச்ல தான் இருந்தேன், அவங்க கையில வர முடியல. ஆனா நைட்டு 2 மணிக்கு என்ன பண்றாங்க, வாசல தபா 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 தபா, வாங்க பேய் ஓட்டுற மாதிரி இருக்குது, பேய் வந்த மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? ஒரு பாஸ்டரோட லைஃப்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் லைஃப் சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை எங்க இருந்தோம், எங்க இருந்தாங்க அவங்க தூங்கி இருந்தாங்களா, நாங்க இங்க முடிச்சுட்டு இருந்தோம். நாங்க தூங்கும் போது அவங்க முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்க. It's not easyங்க. ஊழியன்றது not easy. மறுபடியும் சொல்ல, spiritual journey fight ரொம்ப கடினமா இருக்கும், not easy. என்னங்க திடீர்னு பேய் வரும், பேய் வந்த நேரத்துல ஊழியக்கார கவனம் வருவாங்க, வாங்க இந்த பேய் என்ன பண்ணிடுங்க, ஓட்டிடுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? பேய் ஓட்டுற ஊழிய கூட என்ன இல்லைங்க, ஈஸி கிடையாதுங்க. கூடுவாங்க பண்ணோம், வா இப்பே மேல ஒரு அபிஷேகத்தை இறக்கிடுங்க. அது கல்லா இருக்கும், அந்த கல்லை ஒடிச்சு மண்ணாக்கி மண்ணை தான் பண்ணுங்க, பால் ஊத்தி தயிர் ஊத்தி என்ன பண்ணுங்க மென்மையாக்க. அதுக்கு பிறகு சட்டி பானையா செய்ய முடியும். எடுத்த உடனே இவ்வளவு பானையா கிடைங்க என்ன சொல்லுங்க. வரும்போது எப்படி வருவாங்க, கல்லா வருவாங்க. அவங்க என்னவா மாத்தணும், மெதுவடை மாதிரி மாத்தணும்னு சொல்ல எதிர்பார்த்தேன். நீங்க பார்த்தா சதையா மாத்திருக்கீங்க. என்னங்க அவங்க என்னவா மாத்தணுமா, மெதுவடை கேள்விப்பட்டுக்கிறீங்களா, கார வடை மெதுவடை அந்த மாதிரி. அவங்கள என்ன பண்ணாங்க, கையை வச்ச உடனே மெதுவடை வாங்கிட்டு 4 இப்படி சொல்லி அப்படி நினைக்கிறான். Anointing as God is powers good and bad. அபிஷேகத்துக்கு தன்னுடைய என்ன இருக்குதுங்க, குட் டைம்ஸ் பேட் டைம்ஸ் எல்லா இடத்துலயும் ஒரே ஃப்ளோல போக முடியாது.
இப்போ நான் 50,000 பேரை சந்திச்சு ஒரு கூட்டத்தை நம்ம பிரசங்கம் பண்ணோம். அதே ஃப்ளோலயே வீட்டுக்கு வந்துட்டு என்னங்க என் வீட்டுல இருக்கிற பையனையும் என் மனைவியும் என் அம்மாவையும் சகோதரனை எல்லாரும் கையில தூக்குவோம், இப்பொழுது தேவன் நம்ம ஆராதிப்போம்னா அவங்க சொன்ன தேவன் பைத்தியம் தான். அதே எஃபெக்டோட வந்து என்ன பண்ணிக்கிறேன், என் பையனை மக டச் அப்படின்னு சொன்னா அவனும் உங்களுக்கு தெரியாதுங்க, டச்சுன்னு அவனும் வேற பெட்லயே போய் இப்படி ஆடிடுமா. அப்பாக்கு ஏத்த பையனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பேசிட்டு பிரேயர்னாங்க டச் தான் அவரு அப்படியே மேல ஒரு நான் சொன்ன மக என் குரூப்ல நீ ஒண்ணுதான் மக சின்சியரா வேலை செய்யற, மற்றவர்களாம் என்னதுங்க என்னோட டச்சு கொடு பிச்சு கூட என்னதுங்க அம்மா ஒன்னா ஆசையா இருந்த மக அப்படின்னு எப்போதுமே நாங்க பேசுவோம். So it's different. அங்க வந்தா என்னதுங்க அவ்வளவு பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கலாம். வீட்டுக்கு வந்த பிறகு என்னங்க ஒரு மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தகப்பனாக, பெற்றோருக்கு பிள்ளைகளாக, சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனாக என்ன இருக்குங்க அட்மாஸ்பியர் என்னடுங்க. நாங்க என்ன செய்தோம் உனக்கு தெரியுமா, அவ்வளவு பேர் அப்படி கை தூக்கினாங்க தெரியுமா, வாங்க எல்லாம் கையை தூக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணோம் வாய் வெளியே அடுத்த வாட்டி நீ மீட்டிங் போடுங்க நாங்க பார்த்தவன பாருவன என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாம் அதே மைண்ட்ல இருக்குன்னு நினைப்பாங்க. நோ, when you are in the office this is different. custodial office ன்னு சொல்றோம். ஊழியர் செய்வது என்னங்க ஆபீஸ். இதே நான் கவர்மெண்ட் ஆபீஸ் குள்ள போறேன்னா நான் ஒரு என்னங்க ஒரு சிட்டிசன் மாதிரி இருப்பேன். அதுதான் என்னோட வேலை. சார் என்னோட ஆதார் கார்டு செக் பண்ணுங்க சார், என் ஆதார் கார்டுல என் போன் நம்பர் கரெக்டா அப்டேட் ஆயிட்டு அப்படி கேட்பேன். ஒரு பேங்க்ல போனா நான் பாஸ்ட் வந்துக்கிறேன், மேனேஜர் ஏஞ்சி வெளியே உட்காரு, பாஸ்ட் வந்துக்கிற அவருக்கு சீட்டு கொடுங்க, நான் அவங்களுக்கு சைன் பண்ணி ஒரு செக் இருக்குது பாஸ் பண்ண. அவன் சொன்ன யார்பா நீங்க எங்க பேங்க்ல நீ அக்கௌண்ட் வச்சுக்கிறியா, யார்பா நீ இது வரைக்கும் இந்த மூச்சு இந்த பக்கம் பார்த்ததே கிடையாது, யார் நீ நம்பிக்க. அவனுக்கு வேண்டியது என்னது வாங்கிட்டு வர என்னங்க செக்க எடுத்து போய் கவுண்டர் கிட்ட கொடுத்து காசை வாங்கி என்ன பண்ண பின்னால் கூட திரும்பி பார்க்காத. அங்க போயிட்டு மேனேஜர் கிட்ட நான் போய் உட்காரணும் எப்படிங்க விடணும். So you are custodian. இந்த இடம் வேற, நம்ம நார்மல் லைஃப் வேற, நம்ம வாழ்றது வேற, பட் கேரக்டர் இஸ் தி சேம். கேரக்டர் எங்கேயுமே மாறாது. இங்க இருந்தாலும் அதே கேரக்டர், இங்க இருந்தாலும் அதே கேரக்டர். வெளியே போனாலும் என்ன இருக்கணுங்க உன்னுடைய கேரக்டர்னா கூடாதுங்க மாற கூடாது. when you are called to be a leader, make sure you are a leader. ராமன் சொல்றீங்களா? உன்னை ஒரு தலைவனாக ஆண்டவனை அழைத்திருந்தால் என்ன பண்ண தலைவனை போல உன்னுடைய சுபாவம் தாரமாக நீ மாற்றுகிறோம். அதான் வசனம் நமக்கு கற்றுத்தரு. கீழ வசனத்துக்கு போகும் பாருங்க. அப்படியே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். நீ குணப்பட்ட பிறகு என்ன பண்ண உன்னோட சகோதரரை கூட என்ன பண்ண அப்படின்னு அர்த்தம். நீ நல்லா ஆயிட்ட பிறகு அவங்களே என்ன பண்ணாத கை விடக்கூடாது. நீ நல்லா ஆயிட்ட பிறகு என்ன பண்ண அவங்களையும் தூக்கி விடணும். நாம என்ன பண்றோம் நான் மாத்திரம் அப்படின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரனை என்ன பண்ணனே அவனையும் ஸ்திரப்படுத்த, அவனையும் தூக்கு. புரியுதுங்களா? நாங்களும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? முடிச்சிருங்களா பாருங்க சிஸ்டர் வசனத்தை. அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். என்னங்க காவலிலும் சாவிலும் உம்மை நான் என்ன பண்ணுகிறேன் பின்பற்றி வரேன்னு சொல்றேன். இந்த வசனத்துடைய தோராயில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். யோவான் 15:1 இருந்து நீங்க கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு கனி தராத எந்த கொடியா இருந்தாலும் அது வெட்டுண்டு அக்னியில போடப்படும் சொல்லி அந்த வசனத்தோட நாம் பார்க்கிறோம். எல்லாமே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தைகள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை என்ன பண்றேங்க உங்களுக்கு நான் செய்கிறேன்றாரு. சோ இந்த சம்பாஷணை எல்லாம் நடந்து அடையவே போகும்போது நீங்க யோவான் புஸ்தகம் 16:1 நீங்க கேட்டு போனீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடரல் அடையாதபடிக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இவ்வளவோ விஷயத்தை ஆண்டவர் பண்ணிக்கிறாங்க. எதுக்குங்க என்னங்க அப்படின்னா அர்த்தம் நீங்க சோர்ந்து போக கூடாது, என்னால முடியலன்னு சொல்லக்கூடாது, என்னால ஃபெயில் ஆயிட்டுன்னு இந்த வார்த்தையில நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் you are a leader. லீடருக்கு என்னங்க சக்சஸ் அவசியம். not every leader is successful. என்னங்க எல்லா லீடர் யாரும் இல்லைங்க சக்சஸ் ஆகல. உதாரணத்துக்கு நம்முடைய தேசத்துல இருக்கிற
உச்சகட்டத்தில் இருக்கிற நம்ம பிரதமர் மோடி அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா இஸ் a very successful person. எந்த வயசுல, இந்த வயசுல கூட அவர் யாருங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்ல ஒரு மனுஷன். உலகமே அவரை கை எடுத்து கும்பிடும். எவ்வளவு பேருங்க இல்லைன்னு சொல்றீங்க? நாங்க நம்புறீங்களா? எந்த வயசுல, இந்த 75 76 என்ன வயசுல கூட அப்படின்னா இருக்கிறாங்களா? சரி, நீங்க எந்த ஏரியா, எந்த இடத்துல சக்சஸா இருக்க நீங்க வாஞ்சிட்டீங்க? என்ன உங்களோட போக்கஸ் நம்மளோட வாழ்க்கையில? லீடர்ஷிப் என்ற குவாலிட்டி என்ன தெரியுங்களா? விடாமுயற்சி. ஏசப்பா 3 வருஷம் தான் அவருடைய ஊழியம். விடாமுயற்சி பின்னாலே இருந்தார். சக்சஸ் வர வரைக்கும் என்ன பண்ணாதுங்க, do not step out. ஏன்னா அழகானவங்களும் வருவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை ஏமாத்தி அந்த தீர்க்கதரிசியை செத்துட்டான். ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்ட்டு. ஆனா ஆண்டவர் இந்த மனுஷன் கிட்ட பேசும்போது அப்படி பேசல. என்ன சொன்னாருங்க, நீ போகும்போது உன் செய்தியை முடிச்சியா, வீட்டுக்கு என்ன பண்ண, திரும்பி வா, போற வழியில வராத, வேற வழியில வா, அடுத்தது யார் வீட்டுல சாப்பிடாத, அடுத்தது யார் வீட்டுல தனியே. இப்ப திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து எதிர்க்க நிக்கிறான். உங்களை ஏமாத்துறதுக்கு யார் வருவாங்க தெரியுங்களா? பிசாசு வேணாம். உங்களை ஏமாத்துறதுக்கு யார் போகுது தெரியுமா? ஒரு சின்ன தீர்க்கதரிசி போகுது. நீங்க நினைச்சுக்கிறீங்க தீர்க்கதரிசி நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கிறார் இல்லையா? ஏன்னா அந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது அவர் அப்படிதான் கவனிச்சார், நல்லா கவனிக்கிறார். ஆண்டுக்கு கோவம் வந்தது. ஓ, தீர்க்கதரிசி பின்னால சுத்தி நிக்கிறியா, என் பின்னால நீ சுத்தலையா? சரி சரின்னு சொல்லி சிங்கத்தை வர வச்சு அன்னைக்கு அவன் டிஃபனா மாத்திட்டான். இவரு பிரேக்பாஸ்டுக்காக போனவர், இவரு மதியானத்துக்குள்ள சிங்கத்து வாய்களை என்னவா மாறிடுச்சுங்க, டிஃபனா மாறிடுச்சு. டிஃபனா என்ன சொல்றீங்க, லஞ்சாவே மாறிடுச்சு. ஊவா அப்படி ஞாபகம் விட்டு சிங்கம் பக்கத்துல என்ன பண்ணிச்சீங்க. என்ன ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல கழுதை நின்றுச்சு. சிங்கம் கழுதையை சாப்பிட்டு, உடம்புலயும் பெரிய உடம்பு, ஆனா அத்தை சாப்பிடாத. என்னதுங்க, என்னங்க அர்த்தம்? ஒருவேளை கர்த்தர் அந்த சிங்கத்துக்கு அன்னைக்கு கழுதை வச்சிருப்பாரு. நீதான் முன்னால போய் கழுதை மாதிரி என்ன பண்ணீங்க, மாட்டீங்க அப்படின்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, போயிட்டு நீங்க தான் மாட்டீங்க. ஆண்டு சொல்லிவிட்டே அது நீ என்னுடைய லஞ்ச் நீ இல்லை, நீ போயிட்டு வரீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, என்னங்க பிடிவாதமா ஜிட்டா போய் அங்க நிக்கிறீங்க. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், God is God. கர்த்தராக இருக்கிறார். God has called you out to be a leader. இந்த நாள் உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிய உள்ள ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களை ஒரு தலைவனாக வைத்திருக்கிறார். சபைக்கு ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உன் மூலியமாக உன்னுடைய ஃபேமிலியை ஆண்டவர் தொடும்படியாக வைத்திருக்கிறார். ஜெபிக்கிற மனுஷன் கையில தேசம் இருக்கிறது. ஜெபிக்கிற மனுஷன் கையில சபைகள் இருக்கிறது. ஜெபிக்கிற மனுஷன் கையில குடும்பங்கள் இருக்கிறது. It is your responsibility to pray for your family, pray for your nation, pray for your church. நீ ஜெபிக்காத இந்த 3 பரிமாணமும் மாறவே மாறு. ஆனா ஜெபம் பண்ணிட்ட பிறகு உன் குடும்பம் மாறிடும், உன் தேசம் மாறிடும், உன் சபை. எவ்வளவு பேர் விசுவாசிகள் கண்ண மூடி ஜெபிப்போமா? அடுத்த வாரம் நம்ம யோவான் 14 நம்ம கேட்போங்க என்ன நடந்தது அந்த காட்சியோடைய. Lord, we thank God and we pray. தேவனுக்கு கர்த்தருடைய கருத்துக்களை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நீதி வலதுகரம் எங்கள் புரிதாக விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தகவலே குறைவின்றி நிறைவுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தலைவர்களாக வைங்க, ஒரு லீடரா வைங்க, குட் லீடரா வைங்க. ஒரு நல்ல தலைவனுடைய அழகு கர்த்தர் தகப்பனே. கர்த்தர் இல்லாத நாங்க ஒரு நல்ல தலைவனாக இருக்க வாய்ப்பே இல்லை தகப்பனே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை பணிவிடக்காரனாக, ஊழியக்காரனாக, ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாக நீங்க வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹஸ்பண்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல லீடர் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனோ தாய்மார்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல தலைவி தகப்பனே. எத்தனோ தேவ பிள்ளைங்க சபைக்கு தலைவராக, தலைவியாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறீங்க. You have brought a leadership in the house of God. நாங்கள் ஏதோ தானமாக இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப்பை நீங்க தந்திருக்கிறீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I hold the rule book. எனக்கு ஆண்டவரே தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ரூல் புக் என்ற வேதாகமம் இருக்கிறது ராஜா. இந்த வேதத்தின்படியே நான் நடக்குவேன் ஆண்டவரே. இந்த வேதத்தின்படியே நான் பேசுவேன். இந்த வேதத்தின்படியே நான் வாழ்வு தகப்பனே. இந்த நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் உற்சாகமாக. Thank you, Father. Thank you, Jesus.
Thank you, God.